ஹே ஃபாத்து, எதுக்கு அந்த சிவனை பார்த்து ஷூஷூன்ற? நீ எதுக்கு சிவனை பார்த்து ஷூஷூன்னு சொன்னேன்னு கேட்டேன். நான் கூப்பிட்டேனா? உனக்கு என்ன பைத்தியமா? பாரு, நீ ஷூஷூன்னு சொன்னதுதான் நான் உள்ள இருந்து பார்த்தனே. கூப்பிடுறாங்க ஷூஷுன்னு, அதான் அவனை பார்த்து. என்கிட்ட போய் சொல்லாத ஃபாத்து. நானே இங்க பயங்கர டென்ஷன்ல இருக்கேன், இதுல நீ வர எரிச்சல கலப்பிக்கிட்டேன். ஹேய், போன வாரம் அந்த சிவனையும் பர்தா போட்ட ஒரு பொண்ணையும் முக்கம் ரோஸ் சினிமால பார்த்ததா பக்கத்து வீட்டு அண்ணாக்குட்டி சொன்னாலே, ஒருவேளை அது நீதானா? இந்த பாரு, முதல்ல இந்த கதை கட்டுறதுன்னு பாட்டு அந்த ஆனா குட்டியோட சேர்ந்து புறணி பேசாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? அப்புறம் எதுக்குடி நீ அவனை பார்த்து ஷூ ஷூன்னு சொன்ன? உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்க. அது அட கடவுளே, இப்ப வரைக்கும் வாயாடிட்டு தான் இருந்த, இப்ப இதை வேற பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அம்மா என்ன அது? என்னன்னா நான் விசில் அடிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். விசிலா? என்ன வேலடி பார்த்துட்டு இருக்க? உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அடிக்க வேண்டியது விசில் இல்ல, உன் மண்டையதான். இங்க பாரு, நீ பெரிய பொண்ணு ஆயிட்டன்ல நான் பார்க்க மாட்டேன், பாத்துக்கோ. ஒரு நிமிஷத்துல மனுஷனுக்கு உயிரே போயிடுச்சு. இனிமே அணக்குட்டி கிட்ட பேச போறது இல்ல, ஏன் நிம்மதி தான் போகும். அப்புறம் மத்த எக்ஸாம்லாம் எப்போன்னு சொன்ன? எக்ஸாம் இல்லம்மா, இன்டர்ன்ஷிப். ஏதாவது கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணணும். எங்க பாருங்க, எங்க எங்க நம்ம தோட்டத்துல தேங்காய் விழுந்த சத்தம் கேட்டது. சுனி அம்மா பார்த்தா நமக்கு கிடைக்காது, நீங்க போய் பாருங்களேன். நீங்க ஒரு வாட்டி போய் பாருங்கன்னு சொல்ற. ஏய் ஃபாத்து, உங்க அப்பா போயிட்டாரான்னு பாரு. தோட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு. கையை இப்படி வை, நாக்க மடக்கு. இன்னும் வரல, இன்னொரு தடவை நாக்க மடக்கு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இன்னொரு தடவை. ஃபாத்து, அது நீ மேட்ச் பார்க்க வரியா? மேட்ச் பார்க்க வான்னு சொன்ன. நானா? சரி, நான் வரேன். நீ சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. பிகிலு 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 பிகிலுமா, சிகிலு 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 சிகிலுமா. இவகிட்ட எப்படி பேசி ஒத்துக்க வைக்கிறது? அண்ணா சொல்லு, எந்த பொண்ணு? என் கூட இருக்கிற ரெஹானாவா இல்ல கல்யாணத்துல பார்த்த சுருமியா? என்னது? அவங்கள கரெக்ட் பண்ணதானே எனக்கு இவ்வளவு கவனிப்பு. சாக்லேட் ஷேக்கு, வாட்டர்மெலன் ஜூஸ். சூர்மியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் விட பெரிய வேலை நீ ஒண்ணு பண்ணணும். என்ன? நம்ம வீட்ல எல்லாம் டிவி முன்னாடி உட்காந்து பேசுற மாதிரி ஒரு கமெண்ட்ரி ஒண்ணு பண்ணணும். கமெண்ட்ரியா? கடைசி நேரத்துல அன்சாரி கமெண்ட்ரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். ஜப்பாருக்கு வேற மேட்ச் இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னா? அப்படின்னா நீ தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கமெண்ட்ரியும் பண்ணி தரணும். அதெல்லாம் முடியாது. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி என்ன வீட்ல விடு. என்னால முடியாது. ஆமா, கமெண்ட்ரி. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது கமெண்ட்ரியா? அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்ல. அங்க ஆபீஸ் மாதிரியே பெரிய பூத் ஒண்ணு கட்டியிருக்கோம். அந்த இடத்துல உட்காந்தா நீ யாருக்குமே தெரிய மாட்டேன். சும்மா ட்ரை பண்ணு. கிளிக் ஆச்சுன்னா வேற லெவல். அதெல்லாம் முடியாதுண்ணா, முடியாது. நான் ஏதாவது உளறிட்டேன்னா ஒரே அசிங்கமா போயிடும். ஃபுட்பால் கமெண்ட்ரியா? நான் என்ன ஷைஜு தாமோதரனா? இந்த மலைப்புறம் ஃபுல்லா என்ன வாயாடின்னு சொல்லணுமா? இங்க பாரு ஃபாத்து, சும்மா என் கூட வா, இல்லனா மானம் போயிடும். அது போயிட்டு போகுது. இங்க பாரு, டைம் போயிட்டே இருக்கு. சுல்லிக்காடுன்னு ஒரு ரைட்டர் இருக்காரு, தெரியுமா? அவரும் முகமது ராஃபிக் தான் ஓப்பனிங் வராங்க. ரஃபீகா? நம்ம முகமது ரஃபீகா? அவர் கூட என்ன ஒரு போட்டோ எடுத்தனா நான் வரேன். ஒரு செல்ஃபியா? 10 செல்ஃபி எடுத்துக்கலாம். ஃபாத்து, மலப்புரம் ஸ்லாங் வேணா, நார்மலாவே பேசு. அதுக்கப்புறமா ஸ்லாங்ல பேசிக்கலாம்.
மம்பரம் மினி ஸ்டேடியத்தில் இன்று ஒரு பரபரப்பான ஆட்டம். வெயிலோ மழையோ எது அடித்தாலும் எங்களின் மன உறுதியை உடைக்க முடியாது என்று ஒரு புறத்தில் டீ டைம் பெருந்தல் மன்னா அணியும், பூந்தோட்டம் பீச் ஸ்டால் பெருமையோடு வழங்கும் சூப்பர் ஸ்டுடியோ மலப்புரம் அணியும் போருக்கு தயாராகும் உத்வேகத்தில் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றனர். அனைத்துலக ஃபுட்பால் ரசிகர்களையும் இன்று நடக்கவிருக்கும் ஃபுட்பால் போட்டிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இடது விங்கிலிருந்து தடைகளை எல்லாம் இடித்து மோதி குதிரையை போல் அசுர வேகத்தில் முன்னும் பின்னும் ஓடிக்கொண்டு போஸ்டை நோக்கி ஷாட்களை அடித்து எதிரணியின் மன உறுதியை தங்களது ஷாட்டுகளால் உடைத்து ஆச்சரியப்படுத்த மலப்புரத்தில் சூப்பர் பாய்ஸ் தொடங்கி இருக்கும் இந்த ப்ரீ சீசன் ஃபுட்பால் டோர்னமெண்டில் மோதும் டீ டைம் பெருந்தல் மன்னா அணியையும் சூப்பர் ஸ்டுடியோ மலப்புரம் அணியையும் ரசிக பெருமக்களாகிய நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியால இருக்கிற திறமையான பிளேயர்ஸ் மட்டும் நம்ம டோர்னமெண்ட்ல விளையாடலங்க, அதுக்கும் மேல இன்று தொடங்கும் இந்த போட்டியை எதிர்பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பரித்தபடி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மைதானத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களும் கோல் கோல் என்று கத்துவதை காண உங்கள் காத்திருப்பு வீணாகாது. இந்த விறுவிறுப்பான ஆட்டம் தொடங்க இன்னும் சில நிமிடங்களே இருக்கிறது. எதிரணி ஆட்டக்காரர்கள் மைதானத்தின் எந்த திசையிலிருந்து வந்தாலும் எந்த பயமும் இல்லாமல் தங்களின் திறமையால் அவர்களை முறியடிப்பதற்கு மலப்புரத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் வலம் வருகிறார்கள். அகில இந்திய கால்பந்து செவன்ஸ் போட்டிகளில் பலமுறை கோப்பைகளை வென்ற கால்பந்து அணிகள் தங்கள் படைகளோடு முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இந்த அற்புதமான ஆட்டத்தை காண உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். கிக் ஆஃப் விசில் அடிக்க மனமும் காலும் பந்தோடு இணைகிறது. விறுவிறுப்பான ஆட்டம் இப்போது தொடங்குகிறது. ஒரு மெல்லிய முத்தத்தை போல் குட்டன் பந்தை தனது காலால் உதைக்கிறான். சுடானி பிளேயர் பெல்லக்கு பாஸ். பெல்லக் ஆஷிக்கிடம் பாஸ் செய்ய மனிதனா மிருகமா என்று கேள்வி எழுப்பும் வகையில் படுவேகமாய் ஓடி 3 டிஃபென்ஸ் பிளேயர்களையும் தாண்டி சென்று முன்னேறி ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆஷிக். பந்து வேகமாய் பாய்வதை சீட்டின் முனையில் அமர்ந்து பார்க்கிறார் ராஃபி. எதிரணியினர் நெருங்க முடியாதபடி சூப்பர் ஸ்டுடியோ அணியினர் முன்னேறி செல்கின்றனர். அதோ அதோ கோல் போஸ்ட் அருகே நிற்கும் சுடானி தன்னிடம் வரும் பந்தை லாவகமாக பெற்று வேகமாக செல்கிறான். 7 பேரும் பந்தை பாஸ் செய்து ஓடுவது ஒரு அழகிய நடனத்தை போல் காட்சி அளிக்கிறது. இருந்தாலும் டீ டைம் பிளேயர்ஸை தடுக்க முடியவில்லை. வெற்றி கோட்டையை கைப்பற்ற ஒரு சாமுராய் போராளியை போல் மீண்டு எழுகிறது டீ டைம். வாவ், ஆட்டத்தின் போக்கு மாறுகிறது. பந்தோடு டீ டைம் வேகமாய் முன்னேறுகிறார்கள். 14 பேரின் கால்களும் பட்ட பந்து அல்ல இது. இது அந்த பந்து அல்ல, இது அந்த பந்தே அல்ல, இது கோலை நோக்கி பாயும் பந்து. வரலாறு படைக்க போகும் இந்த தருணத்தை கவனமாய் பாருங்கள். அதோ கோல் போஸ்டை நோக்கி விஷால் ராக்கெட் போல் செல்கிறார். ஐயோ, 1 இன்ச் வித்தியாசத்தில் பந்து கோல் ஆகாமல் தவறியது. செல்லோ கலக்கிட்ட வேற லெவல். அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ் சார். அதான் இப்ப சீசன் ஆரம்பிச்சிடுச்சுல. ஆமா சார். செவன்ஸ் பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலப்புரம் வந்தனா அதை மிஸ்ஸே பண்ண மாட்டேன். உங்க டோர்னமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா இவங்க கமெண்ட்ரி கிக் ஆஃப் விசில் அடிச்சதும் மனசும் காலும் பந்தோட ஒன்னா சேர்ந்துடுச்சுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதை பத்தி பாராட்ட தான் இவ்வளவு நேரம் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராமாயணத்துல எழுத்தச்சனோட ஒரு வரி இருக்கு. உங்கள் மனதில் இருந்து உங்கள் தாய்மொழியில் இருக்கும் வார்த்தைகள் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் பெருங்கடலில் வரும் அலைகளை போல வர வேண்டும். அதாவது கடல்ல நிக்காத வர்ற அலைகளை போல வார்த்தைகள் ஒண்ணுக்கு பின் ஒன்னா உனக்கு சீரா அழகா வருது. எல்லா எழுத்தாளர்களும் ஆசைப்படுறது இதுதான். உனக்கு தெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பா இருக்குமா? சரி, நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். ஏய் வாயாடி, நீ ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிட்ட போல. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? கடலுங்கிறாரு, அலைகளுங்கிறாரு. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் பெரிய சம்பவம் பண்ணிட்டேன். கமெண்ட்ரிலயும் சரி, அனௌன்ஸ்மெண்ட்லயும் சரி. இல்ல சூப்பரா இருந்துச்சு. கிக் ஆஃப் விசில் அடிக்க மனமும் காலும் பந்தோடு இணைகிறது. ஆட்டம் இப்போது தொடங்குகிறது. ஹண்டர்ஸ் முகமும் சாக்கர் வெங்கரும் இடையில் நடக்கும் பல வருட மோதல் இந்த ஆட்டம். இடது விங்கிலிருந்து ஷானித் ரஹ்மான் பாஸ் செய்த பந்து சீறி பாய்ந்து கோல் போஸ்ட் அருகே செல்கிறது. ஷாஃபிக் அந்த பந்தை கோல் அடிக்க செல்கிறான். Can this be an early goal for the Hunters? ஐயோ, பாருங்க, பால் எடுத்துட்டு மொய்துட்டி முன்னேறுகிறார். டிராபிக் பிளாக்கில் வண்டிகள் மத்தியில் நிற்கும் பொழுது ஸ்கூட்டர் எடுத்து வேகமாய் ஓட்டி காருக்கும் பஸ்ஸுக்கும் நடுவில் சென்று சிக்னல் அருகில் நிற்பது போல நிற்கிறார் மொய்துட்டி. மொய்துட்டி கோழிக்கோடு பிரதர்ஸ் அணியின் டிஃபெண்டர்களுக்கு இடையே ஒரு 6 நழுவி செல்வது போல் செல்கிறார். மொய்துட்டி கோல் போஸ்டின் அருகில் செல்கிறார். மொய்துட்டி லாங் பாஸ் செய்கிறார். ஜோஸ் ஒரு பட்டாம்பூச்சியை போல பந்தை எடுத்துக்கொண்டு பறக்கிறார்.
தாக்குகிறார். வலது காலிலிருந்து இடது காலிற்கு பந்தை ஜோஸ் மாற்றியபடி ஓடுகிறார். ஜோஸ்க்கு முன்னே கோலி மட்டுமே நிற்கிறார்.